80, 90களில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க நடிகை பானுப்பிரியா. நடன கலைஞரான பானுப்பிரியா தனது நடனம் மற்றும் கண் அசைவுகளால் ரசிகர்களை சுண்டி இழுத்தவங்க. கடந்த 1983 வெளியான மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானாங்க. தனது வசீகரிக்கக்கூடிய அழகு மற்றும் நடிப்பால் பானுப்பிரியா இயக்குநர்கள் அனைவருக்கும் பிடித்த நடிகையாக மாறிட்டாங்க. நடிகை பானுப்பிரியா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கிலும் தன் ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கினாங்க. அக்னிநேரி நாகேஸ்வர ராவ், கிருஷ்ணா, சிரஞ்சீவி, நந்தமூரி பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ் ஆகியோரோட ஜோடி சேர்ந்து நடித்தாங்க. தமிழில் விஜயகாந்த், கே பாக்யராஜ், கார்த்திக் போன்ற பல முன்னணி நடிகரோட இணைந்து பணியாற்றிய பெரும் புகழ் கொண்டவங்க. தெலுங்கு மட்டும் இல்லாமல் இந்தி மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் முக்கிய கதாபாத்திரத்தை நடித்தாங்க. 1990 முன்னணி நட்சத்திரமாக வலம் வந்த பானுப்பிரியா இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் மம்முட்டிக்கு ஜோடியாக அழகன் திரைப்படத்தை நடிச்சிட்டு இருந்தாங்க. அதே வேளையில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தளபதி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஜோடியாக நடித்தாங்க. இதையடுத்து நடிகை பானுப்பிரியா படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு குறைய ஆரம்பித்தது. இருந்தாலும் அவர் தான் நடிக்கும் படங்களை மிகவும் கவனமாக தேர்வு செய்து நடித்தாங்க. மம்முட்டியினுடைய அழகிய ராவணன் தொடங்கி கமலஹாசன், மகாராசன் வரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நடிகை பானுப்பிரியா தனது தேர்ந்த நடிப்பை கொடுத்து வெற்றி பெற்றாங்க. நடிகை பானுப்பிரியா திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி தொடர்கள்லையுமே நடித்தாங்க. கடந்த 1998 ஆதர்ஷ் என்பவரை திருமணம் பண்ணாங்க. திரைப்படங்களில் அப்பப்போ மட்டுமே இவங்க நடித்தாங்க. ஆதர்ஷ் பானுப்பிரியா தம்பதியினருக்கு அபிநயா என்ற மகள் இருக்காங்க. இந்த தம்பதி கடந்த 2005 விவாகரத்தை வாங்கிட்டாங்க. பானுப்பிரியாவின் கணவர் ஆதர்ஷ் கடந்த 2018 மாரடைப்பு காரணமாக காலமானார். இந்த காலகட்டம் பானுப்பிரியா வாழ்க்கையில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்துச்சு. இந்த காலகட்டத்தில் நடிகை பானுப்பிரியா தனது ஞாபகங்களை மறக்க தொடங்கிட்டாங்க. அவரது அன்றாட வேலைகளையும் வாழ்க்கையும் பாதிக்க தொடங்கியிருக்கு. சிறு வயதில் நடனத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலம் பிரபலமான நடிகை பானுப்பிரியா ஒரு கட்டத்தில் அந்த நடனத்தை மறந்ததாக சொல்லப்படுது. இது தொடர்பாக அவர் கொடுத்த பேட்டியில், இப்போதெல்லாம் எனக்கு உடல்நலம் சரியில்லை, அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படுது, நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மறந்துடுறேன், நடனத்தில் எனக்கு ஆர்வமே கிடையாது, வீட்டில் கூட நடன பயிற்சி நான் செய்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய நடிகைக்கு இப்படி பார்த்தோன்னா ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவித்து வராங்க. நடிகை பானுப்பிரியா அவர்கள் கடைசியாக சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அயலான் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.